மிகவும் பிரியமானவளே, இன்று லூர்தனினுடைய விழாவை நாம் கொண்டாடி மகிழ நாளில் இந்த நாளை அகில உலக நோயாளர்கள் தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. பல தினங்கள் தந்தையர் தினம், மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு நம்ம பல தினங்களை கொண்டார். நோயாளர்கள் தினம் ஈசுடைய வாழ்வில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த விவிலியத்தை நன்றாக படிக்கணும். ஈசுடைய பணி வாழ்வில் அவர் பலவிதமான காரியங்களை செய்தாலும் இந்த பிணி தீர்க்கும் நோய் நொடிகளால் அவதி ஊட்டவரை சுகப்படுத்துகிற பணியை அவர் அதிகமாகவே விவிலியம் முழுவதுமாகவே பரவி இருப்பதை நம்மால் வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அப்போதான் நீ பார்த்தீங்கன்னா அன்னை மரியாளும் கூட நீங்கள் பாருங்களேன், அவளும் கூட அத்தகைய ஒரு பணியை நான் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயை பற்றி சொல்லவா, இல்லை லூர்து நகர் அன்னை லூர்து மாதாவை பற்றி சொல்லவா, பாத்திமா நகரை பற்றி சொல்லுவா, மெச்சுகோரியை பற்றி சொல்லவா, அல்லது பூண்டி மாதாவை பற்றி சொல்லுவா, எந்த மாதாவை பற்றி சொல்லணும்? பல காரியங்கள் செய்தாலும் அவங்க அத்தனை பேரும் குறிப்பாக அன்னை தெய்வத்தாயும் கூட சுகமாக்குதல், நலமாக்குதல், அப்படியான ஒரு அற்புதமான பணியை தான் நான் இன்னைக்கு உங்களோடு இந்த லூர்து நகரில் நடந்து கொண்டு இருப்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கேன். ஆகவே இதோ நற்கருடைய ஆண்டவர், நீ நம்பினால் நலம் பெறுவாய் அப்படிதான் அவர் சொல்வார். நீ நம்பினால் நலம் பெறுவாய். நம்பிக்கையோடு கூட இந்த ஆராதனையில நாம் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். இந்த மாதத்துடைய இந்த 11வது நாள், நான் ஒவ்வொரு நாளையும் சொல்வேன், ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை. ஒரு நாள் காலை கண் விழித்தந்து இரவு படுக்கிற வரை இந்த நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு மனிதர்களை நாம் சந்திப்பதற்கு கடவுள் நமக்கான அழகான விஷயங்களை, அனுபவங்களை கொடுக்கிறார் ஒவ்வொரு நாள். அப்படியான இந்த நாள் நிறைவடையும் வேளையில் அப்படியே சமூகத்தில் நாம் அனைவருமாக வந்து குழுமியிருக்கிறோம். நம்பினோரை கைவிடாத ஆண்டவர், நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு என்று சொல்லுகிறார். அப்படியான ஒரு தெய்வத்தை அண்டி வந்திருக்கிறோம். தன்னுடைய வாழ்விலே அநேக நேரங்கள் ஜபத்திலே தபத்திலே இருந்தவர். அதன் வழியாக மக்களுடைய அழுகுரலை கண்டு கொண்டவர், அவருடைய வேதனைகளை தணித்தவர், அவருடைய நோய்களை போக்கியவர். வெறுமனே உடல் நோய் மட்டும் இல்லை, உள்ள நோயும் கூட பல பேய் பிசாசுகளால் அவதி விட்டவர்களை எல்லாம் ஆண்டவர் சுகமாக்கினார் என்று நமக்கு விவிலியம் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார். அப்படியான சுகம் தருகிற ஆண்டவர், அப்படியான ஒரு ஆண்டவருடைய திருசனி இருக்கிறோம். இந்த இடத்துல இந்த நாளிலே அப்படி ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை, புதுமையை, வல்லமையை ஓடு நம்மை சந்திக்க வர இருக்கிற ஆண்டவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து ஆர்ப்பரிக்க வேண்டும். அனைவரை கொடுத்து அற்புதமான உடலில் நலத்திற்காய் நன்றி. ஒரு வாட்ஸ்அப் செய்தி இப்படியாய் சொல்கிறார், ஒரு நாள் நீங்க எமர்ஜென்சி வார்டுக்கு வந்து போங்க. ஒரு நாள் எமர்ஜென்சி வார்டு இதை வச்சுங்க, ஒரு GHO வேற எங்கே வச்சுங்க. மதம், மொழி, இனம், படிப்பு, பணம் ஒண்ணுமே இல்லையா, அங்கு உயிர், மனிதன். ஒரு நாள் நீங்க எமர்ஜென்சி வார்டுக்கு வந்து போங்க. சாதி, இனம், மொழி, மதம், படிப்பு, இவரு PhD, இவரு BCom, இவர் MA, உயிருக்கு போராடிக்காருங்க, பாவங்க, உயிரை காப்பாத்துங்க சிஸ்டர், டாக்டர் அப்படி என்று கெஞ்சுகிற கூட்டம். இவர் இந்து, அவர் முஸ்லீமு, அவர் கிறிஸ்டியனு, அவர் இந்த ஜாதி, அவர் அந்த ஜாதி. உயிர், அந்த மனுஷன் உயிர் படைக்கணும். ஆகவே இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே நமக்கு கொடுத்திருக்க இந்த உயிருக்காக, இந்த வாழ்வுக்காக இன்னைக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் நான் அதை தான் தூக்கி வச்சு இன்னைக்கு ஆடிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அற்புதமான இந்த ஆராதனை பாடலை நாம் பாடி ஆர்ப்பரி
ஆராதித்து எழுந்து நிற்போம். ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே. உந்த நாமத்தை உயர்த்தி நான் பாடிடுவேன் என் உயிர் உள்ள நாளெல்லாம் என்று சொல்லி ஆராதனை பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு வல்லமையோடு நல்லா சத்தம் ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே. ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே. உந்தன் நாமம் உயர்த்தியை பாடிடுவே உயிருள்ள நான் எல்லாம். வாயை திறந்து உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நான் எல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நான் எல்லாம். ஆராதனை 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 வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே. இப்படி பாவங்களை எல்லாம் எங்களுக்காக சுமந்து தீர்த்தவரே, எங்களை பரிசுத்தமாக்கியவரே, எவ்வளோ பாடுகள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ ரத்தம் சொந்தல் ஆண்டவரே, அத்தனையும் எனக்காக ஆண்டவரை சகித்து கொண்ட என் தெய்வமே என்று சொல்லி ஆண்டவரை உற்று நோக்கி நாம் புகழ்ந்து அவரை ஆராதித்து பாடுவோம். பாவங்கள் எமக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை. பாவங்கள் எமக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. அனைவருமாக வாயை திறந்து நல்லவரே ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே. உங்கள் நாமம் உயர்த்தியை பாடிடுவே உயிருள்ள நான் எல்லாம். வாயை திறந்து உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நான் எல்லாம். ஆவியினுடைய வரங்களை எல்லாம் எங்களுக்கு பொழிந்து ஆண்டவரே எங்களை நடத்தி ஆண்டவரை வழி நடத்தி கொண்டிருக்கிற தெய்வமே, ஆண்டவரே எங்களை அபிஷேகம் செய்பவராய் எங்கள் மீது ஒரு வல்லமையை பொழிந்து ஆண்டவரே அனைத்து தீவிலிருந்தும் அத்தனை விதமான சாத்தானின் பிடித்து எங்களை காப்பாற்ற வழிவகை செய்கிற தூயாவியானவரே என்று சொல்லி ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவோம். ஆவியின் வரங்களை தந்தவரே உமக்கே ஆராதனை. அபிஷேகம் எனக்காய் தந்தவரே உமக்கே ஆராதனை. ஆவியின் வரங்களை தந்தவரே உமக்கே ஆராதனை. அபிஷேகம் எனக்காய் தந்தவரே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. அனைவருமாக வாயை திறந்து உண்மையின் தேவன், உயிருள்ள தேவன், வலிமையின் தேவன், வல்லமையின் தேவன், சுகம் தருகிற தேவன், நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலை
ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவோம். மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே உமக்கே ஆராதனை. மாதார வல்லமை தகத்தவரே உமக்கே ஆராதனை. உச்சரிக்கிற போது நோய் நொடிகள் பறந்து ஓடும், பேய் பிசாசுகள் நம்மை அண்டாது. ஆண்டவரே இயேசுவே தாவீதின் மகனே என்று சொன்னவர்களுக்கு சுகம் கிடைத்தது. இயேசுவே என் மீது இறங்கும், இயேசுவே மன்னியும், இயேசுவே எனக்கு சுகம் தாங்க. கரங்களை உயர்த்தி ஆராதனை வார்த்தைகளை வழியாக ஆண்டவரை ஆராதிக்கலாம். Thank you Lord, thank you Jesus. ஆண்டவராகிய நம்மத்தில் கண்களை மூடுவோம், கரங்களை உயர்த்துவோம். இது ஆராதனை நேரம், சுதிய நேரம். ஆண்டவரே ஸ்துதிக்கலாம். ஒரு நிமிஷம் அனைவருமாக மாயத்தரங்க. ஆண்டவரே ஏதோ உடைய பிள்ளைகள் அனைவருமாக ஆண்டவரே இயேசுவே அனைவருமாக மாயத்தரங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஆண்டவரே நன்றி அப்பா, இந்த நாளுக்காய் நன்றி, இந்த நேரத்திற்காய் நன்றி. எங்களை அழைத்து வந்த தெய்வமே, எங்களுக்கு உயிர் கொடுத்திருப்ப, எங்களுக்கு வாழ்வு கொடுப்ப நன்றி 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 நன்றி. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே. பேய் பிசாசுகளை எல்லாம் நடுங்க செய்பவரே அப்பா, பிணிகள் பேய்கள் நோய்கள் அனைத்தும் ஓட செய்தவரே, எத்தனை விதமான உடல்நல குறைவிலால் அவதிப்பட்ட அத்தனை பேரை ஆண்டவரே சுகம் தந்த நான் விரும்புகிறேன் குணமாகு என்று சொல்லி ஆண்டவரே சுகம் தந்த ஆண்டவரே நன்றி 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 நன்றி. இயேசுவே 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 இயேசுவே. அனைவரும் மாயத்தருங்க மாயத்தரங்க இயேசுவை போற்றுங்க. Thank you Jesus. Hallelujah hallelujah hallelujah. நன்றி 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 நன்றி. இயேசு ஆண்டவரை கூப்பிடுங்க. இந்த நாள் இந்த இரவு நிச்சயமாய் நம்முடைய வாழ்வில் எத்தனையோ விதமான உடல்நல குறைவுகளால் நீங்க வந்திருக்கீங்க. மன குறைவுகளால் மனத்துக்குள்ள நிறைய அழுத்தங்கள், நிறைய வருத்தங்கள், நிறைய காயங்கள், நிறைய வலிகள், நிறைய அழுகைகள், நிறைய பயங்களோடு கூட இந்த இரவிலை நீங்க ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கீங்க. இந்த இரவிலை நீங்கள் உங்க வாயை திறக்கணும், இதயத்தை திறக்க ஆண்டவரை உற்று நோக்கி பாருங்க. ஆண்டவரை இயேசுவே என் மீது இறங்க ஆண்டவரே, என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே, என்னை நலமாக்குங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாயை திறங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. Thank you Lord, thank you Jesus. அனைவருமாக வாயை திறந்து இயேசுவை ஆர்ப்பரித்து துதிங்க. நன்றி நன்றி இயேசுவே இயேசுவே இயேசுவே. Thank you Jesus. சுகம் தாருங்க ஆண்டவரே, நலம் தருகிற தெய்வமே, வாழ்வு தருகிற தெய்வமே, என்னை வாழ வைக்கிற தெய்வமே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், ஆராதிக்கிறேன், உம்மை வழிபடுகிறேன் என்று சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே. கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரி வாழ்க. அனைவரும் அமருவோம். நம்ம அதுபடியே நீங்க லூர்து நகர் லூர்தானையருடைய அந்த ஆலயத்துக்கு சென்று நான் சொன்ன மாதிரி உலகினுடைய பல இடங்களிலிருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் இன்னைக்கு மட்டும் இல்லை, 11ஆம் தேதி மட்டும், முதல் செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி தினந்தோறும் பல உலகினுடைய அனைத்து நாடுகளிலிருந்து மக்கள் வந்து அங்கே வந்து திருப்பயணிகளாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே என்ன நடக்குது? நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்கிறேன். நான் சொன்ன அந்த தீர்த்தத்தை குடித்தவர்கள், அந்த தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்தவர்கள் பலர் சுகம் பெற்றார்கள். மருத்துவமே அப்படியே அசந்து போனது.
மருத்துவர்கள் பெரிய பெரிய கைதேர்ந்த பயங்கரமான படிப்பாளர், அழகா நான் தான் எழுதிட்டு நான் முடிச்சிச்சு கதை, அது எப்படி நடக்கும் அப்படி எல்லாம் விவாதம் செய்தவர்கள் அதிசயிக்கத்தக்க விதத்தில் அங்கு சுகம் நலன் உயிரை பெற்றுக்கொள்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் முக்கியமான இந்த மாதிரி நாட்களில் கேண்டல் ப்ரொசஷன் நடத்துவாங்க. உலகினுடைய பல இடங்களிலிருந்து, இப்போ நம்மள அது மாதிரி இல்லை, இங்கே யாரும் மருத்துவ படுக்கையா வாய் கோணிக்கிட்டு அந்த நிறைய விதமான உடல்நல குறைவுகளாக கையெல்லாம் வச்சுட்டு அந்த வீல் சேரில் உங்களுடைய பல இருந்து வருவாங்களாம். இவங்களை எல்லாம் வழி நடத்துவதற்காக மருத்துவ மாணவர்கள், இப்போ டாக்டர் படிக்கிறாங்கள, அவர்கள் நிறைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்களாம். நான் சொல்கிற ஒருவர் நடந்த நிகழ்வு அதை உங்களுடன் பதிவு செய்கிறேன். நாங்கள் போகிற அத்தனை பேருக்கும் இப்போ வந்து நான் சொன்னேன், அன்னை மரியாள் இந்த பெர்னதத்தை அம்மா காட்சி கொடுத்தாங்க. இப்போ யாராவது சொல்லுங்கள் வந்து என்கிட்ட, ஃபாதர் நேற்று மாதா எனக்கு காட்சி கொடுத்தாங்க அப்படி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மாதா எனக்கு காட்சி கொடுத்தா அப்படி சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யாராவது லூசுடா பைத்தியம், இந்த ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணுற, சத்தம் அதிகமாக இருப்பேன், இந்த ஃபேன் பின்னாடி வைங்க. ஆக இந்த அம்மா சொல்றதுக்கே தயந்தாங்களாம். ஏன்னா அந்த வரலாறு மிக அழகாக சொல்கிறது, மாதா வந்து இப்போ காட்சி என் கண்ணுக்கு மட்டும் தெரியுறாங்க. அவன் கூட போனோம், சே உன் கண்ணுக்கு மட்டும் தெரியல, என் கண்ணுக்கு தெரியலையே, எப்படி இது? என் கண்ணுக்கு தெரியுதா, உன் கண்ணுக்கு மற்றவங்க கண்ணுக்கு தெரியலையே. மாதா பெர்னதத்துக்கு அம்மா மட்டும் தான் காட்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க கேட்குறேன், என்னம்மா எல்லாரும் சொல்கிறாங்க தயவுசெய்து, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கும் காட்சி கொடுத்தாங்க வரலாறு சொல்கிறார். இதே மாதிரி தான் பல பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன புதுசாக நான் சொல்கிறேன், யார் சொன்னா, நான் பார்க்க போகிறேன், போய் பார்க்குறான் என்ன தான் நடக்குது அப்படின்னு. ஒரு மருத்துவ மாணவர் டாக்டர் படித்து கொண்டு இருக்கிறவர் பேதுரு அருட்பே. அப்போ இந்த மாலை வேளையில் நான் சொன்ன மாதிரி கேண்டில் ப்ரொசஷன் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோலாம் பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். நான் போல பட் தான் சொல்கிறேன். கேண்டில் ப்ரொசஷன் போது அங்கே என்ன பண்ணுவாங்க, நிறைய பேரை வந்து அந்த தண்ணியில் முடக்குவாதம் படுத்த படுக்கையாக இருப்பவர்கள், இந்த ரொம்ப வாய் கோணி அப்படியே கையெல்லாம் முடங்கி போயிருப்பவர்கள், அவங்கள குளிப்பாட்டி அவங்க வைப்பாங்களாம். அங்கே என்னன்னா நற்கருணை ஆண்டவரை எடுத்து வருவாங்களாம். நற்கருணை ரொம்ப அருமையான நேரம் சொல்கிறாங்க. 2 விஷயம் நடக்குங்க. ஒன்று, அவங்க நம்பிக்கையோடு குளித்துட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு மேபி சில அவங்க பேர் அவங்க தொடச்சி விடுவாங்க, ஏன்னா அவங்கள படுத்த படிக்காங்க. நான் சொன்னேன், இந்த பேதுரு அருப்பை என்ற குரு மாணவ டாக்டர் நம்பிக்கையே இல்லை, பார்க்குறேன்டா என்னதான் நடக்குது நீ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறார். பலர் பலவிதமான உடல்நல குறைவுன்னு அவதிப்பட்டு அப்படியே படுத்த படுக்கையாக இருக்காங்க, ஊனமுட்டு இருக்காங்க, அப்படியே இருக்காங்க. நற்கருணையை அந்த தந்தை எடுத்து செல்கிறார். படுத்து முடக்குவாதம் முற்று படுத்த படுக்கையாக இருக்கிறவர் நற்கருணை ஆண்டவரை அப்படி எடுத்துட்டு போகும்போது தன் கண் முன்பாக பார்க்கிறார். நீங்க சொல்லுங்க யாராவது, நான் ஒன்றும் கதெல்லாம் ப்ரூடாலாம் உள்ள. இந்த மருத்துவ மாணவ பேதுரு அருட்பே நம்பிக்கையர் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன். நான் பார்க்குறேன் எப்படி நடக்குது. தன் கண் முன்பாக அவருக்கு ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க இன்சார்ஜ், இந்த மாதிரி நிறைய பேர் நோயால் படுத்த படுக்கையாக இருக்கிற ஒருவர் நற்கருணை எடுத்து வருகிற போது அந்த நான் சொன்ன அந்த அருவியில் குளிச்சவர் குளிப்பாட்டி இருக்காங்க, அந்த தண்ணியை வாயில் ஊற்றிருக்காங்க. நற்கருணை எடுத்து வருகிற போது அது உடல்ல ஒரு விதமான அசைவான். பேதுரு அருட்பே சொல்றார், என்னால முடியல, என் கையெல்லாம் முடியும். அந்த நற்கருணை ஆண்டவர் வருகிற போது படுத்து கொண்டிருந்தேன், அசையவே இல்லை. அந்த மனிதன் அசைய ஆரம்பித்தார். அப்படியே எழுந்துக்கிறான், எழுந்து கொண்டார். நற்கருணையான் எழுந்து உட்கார்றார். உட்கார்ந்தவர் நிற்கிறார். ஒரு கரவொலி கொடுக்கலாம் நினைக்கிறேன் ஆண்டவருக்கு. பேதுரு அருப்பை சொல்றார், அந்த நாள் தான் என்னுடைய வாழ்விலே மறக்க முடியாத நாள். நானும் ஒரு மருத்துவராகி பெரிய டாக்டராக ஆசைப்பட்டேன்.
தூக்கி போடுறார், சேஷபையில சேர்றார். அவர்தான் சேஷபையினுடைய மிகப்பெரிய தலைவராக அவர் வந்து புனிதர் பட்டம் தருவதற்காக முயற்சி எடுத்தாங்க. அருளாளர் பட்டம், பேதுரு அருள். இப்படி நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி எண்ணற்ற அற்புதங்கள் மருத்துவர்களே அப்படியே அதிசயத்தக்க விதத்துல மெடிக்கல் மிராக்கள் 80 விதமான இதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அப்ப இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கு. நீ யோசிங்க, அவருக்கு என்ன தெரியும்? மேபி நான் நினைக்கிறேன் அந்த மனதனுக்குள்ள பேச தெரியல, ஆனா அவனுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், நான் சுகம் பெறுவேன், நான் நலம் பெறுவேன். அந்த கோயிலுக்கு போன சொல்லி வேளாங்கண்ணி போனா, அஞ்சு போனா, இன்னைக்கு வந்து புதுமையை பற்றி நிறைய சொல்றாங்க. இங்க இருக்கிற அத்தனை பேரும் நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா, நாம் அனைவருமே நோயாளிகள் தான். மேபி சில பேருக்கு உடம்பு பயங்கரமா இருக்கும். எனக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை. நான் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க பாருங்க, பயங்கர பாரம், தூக்கமே இல்லை, ஒரே கவலையா இருக்கு, எனக்கு எவ்வளோ பிரச்சனை, போங்க ஃபாதர். ஆனா எனக்கு எதுவுமே இல்லை, உடல் ரீதியா பிரச்சனையே இல்லை, உடல் ரீதியா நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா மனசு ரொம்ப நிறைய பேருக்கு வருத்தமா இருக்கு. இன்னைக்கு புதுமைகளை பற்றி நான் சொன்னேன். மாதா புதுமை செய்கிறாங்க, நற்கருணை ஆண்டவர் புதுமை செய்கிறார். இந்த புதுமை என்பதை பற்றி நான் அதிகமாக சிந்திப்பது, இது 1 வே ப்ராசஸா 2 வே ப்ராசஸா? நீங்கள் போய் ஆண்டவரிடம் போயிட்டு, ஆண்டவர் நற்கருணை ஆண்டவரை போய் ஜோம் பண்ணுறீங்க, அந்தோனியா ஜோம், மாதா ஜோம் பண்ணுறீங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இது செய்யுங்க, எனக்கு இந்த கல்யாணம் ஆகலை, அப்புறம் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிலாம் சொன்னோம், உடனே ஓகே கிராண்டட் இல்லை. அப்படி செஞ்சால் அவங்க அது செயல்படாது, அப்படிலாம் கிடையாது. இதை 2 வே ப்ராசஸ் சொல்கிறான். நான் சொன்னேன், இந்த படுத்திருந்த மனிதர், எனக்கு தெரியல, அவருக்குள் இருந்தது, அதை சுற்றி இருந்தவங்க அவங்களாம் ஜோம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஆள் ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு, ஆண்டவர் உங்கள் பிரசன்னத்தை தொட்டு ஆண்டவர் குணமாக்குங்க ஆண்டவரே. இந்த புதுமை எப்படி நடக்குது தெரியுமா? 2 நானும் இயேசு மிக அழகாக சொல்வார் பாருங்களேன். அந்த முடக்குவாதம் முற்றும் போது அவனை பார்த்து என்ன சொன்னார் இயேசு? 4 பேர் உள்ள இறக்குறாங்களே ஒருத்தரை, முடக்குவாதம். இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஏங்க இயேசு எழுந்து நட சொல்ல? நிறைய நேரங்கள் சொல்றாங்க, நான் இல்லை, நிறைய உளவியல் அன்னைகள், நிறைய இறையராக சொல்றாங்க. நான் இந்த சண்டே கூட பூசை வச்சு சொன்னேன், புனிதர்கள் தங்களுடைய பாவ உணர்வை உணர்ந்தவர்கள், பாவத்தினுடைய அந்த இதை வந்து உணர்ந்து கொண்டதாக தான் அவங்க புனிதர்களாக மாறினாங்க. அப்படி இந்த வாரம் நான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் வச்சேன். இன்னைக்கு ஏன் புதுமை நடக்கல? இட்ஸ் நாட் 1 வே ப்ராசஸ், 2 வே ப்ராசஸ். 2 பேருமே தான். உன் நம்பிக்கை உனக்கு நலம் அளித்து. நீ நம்புகிறாயா? ஏசு கேட்பார் பல பேரை, நீ நம்புகிறாயா? ஆமாண்டு, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நம்பினாய் நலம் பெறுவாய். அப்ப எனக்கு என்ன பிரச்சனை? நீ சொல்றாங்க உடம்பு நல்லா இருக்கு, ஆனா மனசு சரியில்லை. நீங்க இங்க உட்கார்ந்து கொண்டிருக்க நீங்கள், நாம் யாவரும் பலவிதமான காயங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான மன்னிக்க முடியாத நிகழ்வுகளை நம் மனத்தில் இருத்து. இப்ப கேளுங்க, விட்டீங்கன்னா சொல்ல கதையா சொல்வீங்க. எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட், எல்லாம் உள்ள வச்சிருக்கோம், மறக்க முடியல சில விஷயங்கள்லாம். அவன் அப்படி பண்ணிட்டான், நீங்க பலரை ஏதாவது பண்ணியிருப்பீங்க, பலர் உங்களை ஏதாவது பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி விஷயங்கள் தான் என்ன பண்ணா நம்மை அழுத்தி கொண்டே இருக்கிறது. அதன் வழியாக தான் எனக்கு என்ன பண்ணலையா, எனக்கு சுகம் கிடைக்கல, எனக்கு புதுமை நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. இயேசு, நான் விரும்புகிறேன், உனக்கு நம்பிக்கை இருக்கா? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் பாவத்தை அறிக்கை, நீ போய் உன்னை குருவிடம் காட்டு. எவ்வளவு பைபிள சொல்வார் ஆண்டவர், போய் குருவிடம் காட்டு, நீ நலமானதற்கு சான்று. இன்னைக்கு நீங்க அவனுடைய சம்பவத்தில் இருக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிறான் சொன்ன உலக நோயாளிகள் தினம். அவன் அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் நோயாளிகள். மேபி எனக்கு சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம், அவங்களுக்கு வேற ஏதாவது தைராய்டு இருக்கலாம், இவங்களுக்கு ஏதாவது கால் வலி இருக்கலாம், இடுப்பு வலி இருக்கலாம், பல வழிகளை இன்னைக்கு சுமந்து கொண்டு இருக்கலாம். இது வந்து உடல் ரீதியான வலி. இன்னும் நான் டீப் டவுனாக போனாச்சுங்க, இந்த உடல் வலிகளுக்கு காரணமே சொல்றான், இதுதான் காரணம். பலவற்றை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பதா தலைவலி. நிறைய பேரை மன்னிக்க முடியல, கழுத்து வலி, நிறைய சொல்றான். இன்னைக்கு அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறான். இன்னைக்கு நான் நினைக்கிறேன்,
இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சுகம் தரணும். அன்னை மரியா நமக்கு சுகம் தரணும். இந்த நோயிலிருந்து அந்த நோயிலிருந்து எனக்கு உடம்பெல்லாம் நோய் சாமி. அப்போ எனக்கு என் மனம் வைத்திருக்கிற பல விஷயங்களை தூக்கி போடணும். காலையில் நான் சொன்னேன், நிறைய பெண்கள் இருக்குதால இப்போ நீங்களாம் நைட் சமைப்பீங்க, சமைச்சு முடிச்சு சாப்பிட்டு முடிப்போம். அது கறியோ மீனோ அல்லது ஏதோ ஒன்று. அநேகம் என்ன பண்ணுவீங்க, சமையல் ரூமில் சாப்பிட்டதை அந்த மீதம் இருக்கிற அந்த இருக்குது என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. நான் சாப்பிட்டு முடிச்சதுன்னா வேஸ்ட்டு. ஒரு கவரில் போட்டு என்ன பண்ணோம், வீட்டுக்குள்ளேயே அந்த கிச்சனில் வைப்பீங்களா? வச்சா என்ன ஆகும், காலைல போய் பாருங்கள் கிச்சனும் நீங்கள் போகவே முடியாது. முச்சுன்னா கரப்பாம்பூச்சி உள்ளே வந்துடும். அது என்ன பண்ணும், கட்டி ஏங்க அந்த குப்பத்தொட்டில் போட்டுருங்க. அது குப்பத்தொட்டில் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே வச்சுடுவோம், வீட்டுக்கு வெளியே. இன்னைக்கு நான் சொல்கிறேன், தப்பாக இருந்துச்சுக்காதீங்க. நிறைய உள்ளே வச்சுருக்கோம், அது வெளியே தெரியல. மேபி நம்ம அந்த ரூமுக்குள்ளே போனால் தான் தெரியும். ஆண்டவர் எப்போ வல்லமையாக செயலாற்றுமா, இதை ஓப்பன் பண்ணும். நிறைய காயங்கள் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேரை நான் மன்னிக்க முடியாமங்க. அதுதான் எனக்கு நோயாமைதே, நான் சுகம் பெறல. எனக்கு உடம்புடி, இடுப்புலி, கைத்தபடி எல்லா வழியும் மாத்திரை, எத்தனை மாத்திரை போடுறேன், மாத்திரையை வந்து மருந்து மாதிரி சாப்பிட்றேன், அந்த டாக்டர் போகிறேன், இந்த டாக்டர் போகிறேன். ஏன்னா எங்க டயக்னஸ் சொல்றான், சரியான டாக்டர் தான் அந்த நோய்க்கு காரணம் என்ன டயக்னஸ் பண்ணும், அந்த நோயை அறியணும். மை ப்ராப்ளம் இஸ் மை ப்ராப்ளம், இதுதான் ப்ராப்ளம் உள்ள வச்சிருக்கேன். ஆனால் வெளியில் நான் நல்லா இருக்கேன், அழகாக இருக்கேன், சிரிக்கிறேன், மகிழ்ச்சியாக காட்டிக்கிறேன். ஆனால் எனக்கு உடம்பெல்லாம் வலி. நானும் எவ்வளோ பண்ணுறேன். ஆனால் இன்னைக்கு ஆளு சொல்கிறேன், இன்னைக்கு நீ புதுமையை காண விரும்புகிறாயா, நீ உனக்கு சுகம் வேணுமா, தர ரெடியாக இருக்கிறார். உன் இதயத்தில் இருக்கிற தேவையில்லா விஷயம், இந்த காயங்களிலிருந்து வெளிவா. எத்தனை பேரை காயப்ப மன்னிப்பிக்கணும், மன்னிக்கப்படுவாய். நீங்க மன்னிச்சு பாருங்களேன். இந்த இரவு, இந்த நற்கருணை ஆராதனை நிச்சயமாய் நீங்க இந்த இரவில் நான் சொன்ன அன்னை மரியாளுடைய லூர்தனுடைய விழாவை கூட சுகத்தை பலத்தை இப்போது பெற்றுக்கொள்ள முழங்கால் படியிடுவோம். இந்த நாள் நான் சொன்ன மாதிரி நாம் அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில், சிறு பிள்ளைகள் முதல் பெரியவரை, குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நோயில் இருக்காங்களாம். ஒன்று ஹைப்பராக இருப்பாங்க. இன்னைக்கு குழந்தைங்க சொல்கிறான், டாக்டர் நான் பார்த்த ஆட்டிசம், அதுக்கு பெரிய பெரிய டாக்டர்லாம் இருக்கான். ஆனால் அந்த குழந்தை பேசுறது விளையாடுறதுலாம் பார்க்கும் நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த குழந்தைக்கு நோய் இல்லை, ஆனால் இப்படியான சில நோய்கள், இப்போ மனிதன் நாம் பார்க்கிற பல நோய்கள் இன்னைக்கு நம்மை அழுத்தி கொண்டு இருக்கிறது, நம்மை வருத்தி கொண்டு இருக்கிறது. நமது வாழ்வை இப்போ எல்லாம் நிறைய நேரம் நம்ம என்ன பண்ண, மெடிக்கல் தான், மாத்திரை தான், ஆஸ்பத்திரி தான், டாக்டர் தான், அதான் செலவு பண்ணி கூட எனக்கு நல்லாவிலே ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன் அப்படி என்று இன்றைக்கு கதறி கொண்டு இருக்கிறோம். நிறைய நேரங்கள் சொல்றாங்க, நாம் செய்த இந்த குறைகளை மன்னிக்கணும், பிறர் செய்தவற்றை நாம் அப்படியே குரோதத்தை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. நான் நிறைய யோசிச்சு பார்ப்பேன். வயதானவர்கள் 80, 90, இன்னைக்கு வந்து என்னுடைய ஞான பெற்றோருக்கு 60 கல்யாணம், அவருக்கு 92 வயசு. எவரா இப்படிலாம் இருக்காங்க. சில நேரம் பார்க்கும்போதெல்லாம் இப்போ நம்ம சீக்கிரமாகவே நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் 60 ஆண்டு திருமண வாழ்வை கொண்டாடுறவங்க யோசிச்சு பார்த்தேன் காலையில் என் ஜப வேலையில். அப்போ அவங்க வாழ்க்கை தெரியல, படிக்காதவங்க, சாதாரணமானவங்க. நீங்கள் சித்தி ஏன்னா அவங்க தான் எனக்கு ஞானத்தாய், யார் இருந்தாலும் அவங்க டக்கு டக்குன்னு மன்னிச்சிடுவாங்க, சரி விடுங்க. சில நேரங்களில் நம்ம உள்ளுக்கு வைக்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்வை கூட ஆயுசை குறைத்து விடுகிறது. பாந்தவளே, தந்தை அவர்கள் நற்கருணை ஏந்தி வர இருக்கிறார். நீங்க வரிசையா முட்டிகால் போட்டுருங்க. நீங்க அவர் வருகிற போது நீங்க சுகம் பெறன்னு கேட்காதீங்க. நீங்க யோசிங்க, யாரையாவது மனசுக்குள்ள உங்களை வருத்தம் தரக்கூடிய யாராவது இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க யாராவது வருத்தம் கொடுத்துருப்பீங்க. அது உங்க வேலை செல்லமாக இருக்கலாம், உங்க குடும்பமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். பல பேரை நீங்க இன்னும் மன்னிக்காம கூட இருக்கலாம். இந்த இரவில் இயேசு ஆண்டவர் இதோ உங்களை சந்திக்க வருகிறார். நான் சொன்ன அந்த இடத்துல, அந்த லூர்து நகரில் படுத்த படுக்கையாயிருந்தவர்கள், வாய் கோணி அந்த எச்ச ஊத்தியது, கை கால் முடங்கி போனவர்கள் எழுந்து நடந்தார்கள், சுகம் பெற்றார்கள். ஆண்டவர் வல்லமையாய் வர இருக்கிறார். இப்போ சுகம் பெலன் என்ற ஒரு பாடல் நாம் பாடும். வரிசைகரமாக முடிகள் போடுங்க, வேகமாக
நம்பிக்கையோடு வேகமாக நம்பிக்கையோடு 2 பக்கம் முட்டிக்கால் போடுங்க. தந்தை அவர்கள் நற்கருணை ஆண்டவர் ஏந்தி வருகிற வேளையில எனக்கு சுகம் தாங்க, நான் மன்னிக்கணும் ஆண்டவரை. என் உச்சம் தலைந்து உள்ளம் கால் வரை உமது வல்லமை இறங்கி ஆண்டவர் என் உடலுக்கு என் மனதிற்கு நலத்தை தாங்க என்று சொல்லி ஆண்டவரை இப்போது ஏந்தி வருவாரை தொட்டு சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுது என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய வல்லமையை, அவருடைய சுகத்தை, அவருடைய புதுமையை இந்த இரவிலே நாம் பெற்றுக்கொள்வோம். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. உமது வல்லமையா சுகமானே, உங்க வார்த்தையா சுகமானே, உங்க தழும்புகளா சுகமானே, உங்க தயவினா சுகமானே. உமது வல்லமையா, உங்க வல்லமையா சுகமானே, உங்க வார்த்தையா சுகமானே, உங்க தழும்புகளா சுகமானே, உங்க தயவினா சுகமானே. ஏசையா ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசுயா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசுயா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையா சுகமானே, உங்க வார்த்தையா சுகமானே, உங்க தழும்புகளா சுகமானே, உங்க தயவினா சுகமானே. சுகன் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு தசை எங்கும் பாய்கின்றதே. குடல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. இசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசுயா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே.
வல்லமையா சுகமானே, உங்க வார்த்தையா சுகமானே, உங்க தழும்புகளா சுகமானே, உங்க தயவினா சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. மூட்டு ஈரல் மூட்டு கை கால் பிசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. மூட்டு ஈரல் மூட்டு கை கால் பிசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறு நீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றது. ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, வல்லமையா சுகமானே, உங்க வார்த்தையா சுகமானே, உங்க தழும்புகளா சுகமானே, உங்க தயவினா சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றது. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரை ஈரல்கள் சுவாசம் எங்கும் பாய்கின்றது. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே. இசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, இசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையா சுகமானே, உங்க வார்த்தையா சுகமானே, உங்க தழும்புகளா சுகமானே, உங்க தயவினா சுகமானே. உலகால் படிடுவோம். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. வரிசையா கண்களை மூடி ஆண்டவரை உற்று நோக்குவோம். இந்த ஆண்டவர் தான் இப்ப உங்களுடைய சந்திக்க வந்தவர். இந்த ஆண்டவர் தான் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக சுகம் தந்தவர், நலம் தந்தவர். அதே ஆண்டவரை நீங்க தொட்டு இருக்கீங்க. உள்ளத்தில் இருக்க அத்தனை விதமான காயங்களையும் சுகமாக்குகிறவர். உடலில் இருக்க அத்தனை விதமான வேதனை வழிகள் அத்தனைக்கும் மருந்தாக இருப்பவர், நலம் தருபவர். ஆண்டவரே, உண்மையில் நான் சரணாகதி ஆகிறேன். ஆண்டவரே, நான் உண்மை நம்புகிறேன், சுகப்படுத்துங்க.
எனக்கு நலன் தாங்க. மாண்பிற்கிதத்தை பாடி ஆசிரியர் பெற்றுக்கொள்வோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடினை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமைப்பின் பேருபொருளை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே.